இருங்க. நீங்க பேசுறீங்கன்னா நான் பதில் சொல்லணுமா இல்லையா? ஆணவ படுகொலை தொடர்பா நீங்க பேசுறீங்க, நான் பதில் சொல்லணுமா இல்லையா? நான் அதுக்கு மட்டும் ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறேன். வன்கொடுமைக்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டும் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தினை நிலைநாட்டி அனைவரிடமும் இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கவும் நமது அரசு முயன்று வருகிறது. இருப்பினும் சாதிய எண்ணத்தில் தன்னுடைய சொந்த குழந்தைகளையே ஆணவ படுகொலை செய்யும் செயலும் சமூகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சமூகத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இயற்றுவதற்கு அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள், சமூக ஆர்வலர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது விக்டிம்ஸ் மற்றும் மக்களிடமிருந்து கருத்துக்களை சேகரித்து உரிய பரிந்துரையினை வழங்க அரசாணை எண் 567 உள் காவல்துறை நாள் 11/11/2025 படி கடந்த அரசு ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு அரசு அலுவலருடன் கலந்து ஆலோசித்து கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளது. மேலும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் கலந்து ஆலோசித்து கருத்தினை பெற்று அறிக்கை தயார் செய்ய வேண்டிய நிலை உள்ளதால் அரசாணை நிலை எண் 237 உள்துறை நாள் 24/7/2026 படி இக்குழுவிற்கு கால வரையறையினை 11/8/2026 முதல் 9 மாதத்திற்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இது மரியாதைக்குரிய KN பாட்ஷா அவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இது நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட காலத்திற்குள் அரசியல் பிரதிநிதிகளுடன் கலந்து ஆலோசித்து குழுவின் பரிந்துரை பெறப்பட்டவுடன் ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று இந்த அவையில் நாங்கள் திறந்த மனதோடு மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் என்று நான் அறிவிக்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் அவர்களுடைய படுகொலை குறித்து ஒரு சில கருத்துக்களை கூறினார். ஒரு கருத்து பெருசா தெரியல. இல்ல விளக்கம் சொல்லி அவன பெரிய குற்றச்சாட்டுல இல்ல வழக்காடு மன்றத்தில் இருக்குதுன்னா நீங்க ரொம்ப பேச விடக்கூடாது. அவரை பேச விடக்கூடாது. என்ன சொன்னார் அவரு? இல்ல நான் எதுவும் குற்றச்சாட்டு சட்டத்துறை அமைச்சர் தான் போறேன். மாநில சட்டத்துறை இருங்க இல்ல என்ன சொல்ல வர்றாரு கேளுங்க. இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அது பொதுவாக அவங்க குடும்பத்தினர் என்ன சொன்னார்களோ அதை குறித்து சொல்லப்பட்ட விஷயம். அதை ஏதோ தனிப்பட்ட குற்றச்சாட்டு போல இவர்கள் பேச வேண்டியது. அவர் பேரை சொன்னதுனால இருங்க, அவர் பேரை சொன்னாரே தவிர்த்து அவங்க குடும்பத்தினர் என்ன சொன்னாங்களோ அதுதான் சொன்னாரே தவிர்த்து இது எல்லாத்துக்கும் பாருங்க ஊழல்னு சொன்னா நாங்க எந்திச்சு நிப்போம், பொதுவா அந்த குடும்பத்தை எதுனா சொல்ல எந்திச்சு நிப்போன்றதான் பொதுவா சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்திற்கும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் எந்திச்சு நிப்போன்றதை தவிர தயவு செய்து பொதுவாக சொல்லப்பட்ட விஷயமா தவிர்த்து வேற எதுவும் இல்லை. உட்காருங்க. இல்ல மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அவர் மாண்பு உறுப்பினர் சேகர்பாபு பற்றி சொன்னதுனால அவர் அதை பற்றி விளக்கம் கூறலாம். ஆனால் வழக்கு நிலுவையில் இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அதை பற்றி விவரங்களுக்குள்ள யாரும் போகக்கூடாது. அவர் என்ன சொன்னார்? பொதுவானதான் சொன்னார். அவங்க மனைவி அப்பதான் சொன்னார். இன்னும் வழக்குள்ள போவதை வழக்கை பற்றி அவர் என்ன பேசினார்? ஒன்றும் பேசல. சொல்லுங்க. இவர் பேரே அவர் சொன்னதுனால அவர் பதில் சொல்லட்டும், அவ்வளவுதான். சொல்லுங்க. குறிப்பிட்ட பின்பு அவர் முழுமையாக தெளிவுபடுத்த இன்னொரு அமைச்சரோட பேசலாம். மொழிய ஒரு கருத்தை வச்சு 3 அமைச்சரை எழுந்து அதே மாறி பேசினா எப்படி நாங்கள் விளக்கம் சொல்ல முடியும்? சொல்லுங்க. இல்ல அந்த ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு அமைச்சர்களுக்கு எப்போனாலும் எழுந்திருக்க அதிகாரம் நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் நீங்க ஒரு உறுப்பினர் குறிப்பிட்ட ஒரு விளக்கம் சொல்லி முழுமையாக முடிஞ்ச ஒருபாடு அதில் அமைச்சர் தவறு நினைச்சாலும் திருப்தி அடையலாம் அவர் சொல்லலாம். ஒரு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏற்கனவே பேசியிருக்கா, அதுக்கு பதில் சொல்றதா எழுந்திருக்கிறார். உடனே சட்டத்துறை அமைச்சர் அவர் எழுந்திருக்கிறார். அப்புறம் சமூக நீதித்துறை அமைச்சர் அவர் எழுந்திருக்கிறார். அப்ப எப்பதான் நாங்க சொல்லி பதில் கொடுக்க முடியும்? அப்ப நாங்க சொல்ற பதில் புரியல, நாங்க போயிட்டு இருக்கிறோம். விட்டுடுங்க, நாங்க போறோம். என்ன பண்ண சொல்றீங்க? உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் நீதிமன்ற விசாரணைக்குள் செல்ல தயாராக இல்லை. ஆம்ஸ்ட்ராங் என்பவரும் நாங்களும் ஒரே பகுதியில் பிறந்து வளர்ந்தவர்கள். எங்கள் குடும்ப சுகதுக்க நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருக்கின்றார், அவர் குடும்ப சுகதுக்க நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம்.
அவர் இறந்தவுடன் அவர் வீட்டுக்கு சென்று இரவெல்லாம் இருந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினோம். அதன் பிறகு எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர் வீட்டிற்கு நேரடியாக சென்று அவர் மனைவியிடம் இந்த குற்றத்திற்கு, இந்த தவறுக்கு யார் காரணம் இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று அவரிடம் உறுதியளித்தார். நானும் உடன் இருந்தேன். அவருடைய பிரேதம் வைப்பதற்காக பள்ளி மைதானத்தை கேட்டார்கள். பள்ளி மைதானத்தை வழங்கினோம். அவர் 16ஆம் நாள் காரியம் செய்வதற்காக அந்த பள்ளி மைதானத்தை கேட்டார். அதையும் வழங்கினோம். அவர் பிரேதத்திற்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு அவர்களுக்கு சொந்தமான இடம் நம்முடைய சென்னையை ஒட்டி இருக்கின்ற மாதவரம் பகுதியில் கேட்டார். அதையும் இந்த அரசு தான் வழங்கியது. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு குற்ற உணர்வோடு, ஒரு குற்றப்புணர்வோடு ஒரு கட்சியினுடைய தலைவருடைய படுகொலையை திசை திருப்பக்கூடாது. சிபிஐ வசம் தற்போது வழக்கு இருக்கின்றது. சிபிஐ என்ன சொன்னாலும் அதற்கு ஒத்துழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். சிபிஐயோடு நாங்கள் நிச்சயம் நிற்போம். எங்களை பொறுத்தளவில் அரசியல் மாறுபாடுகள் கருத்தோடு கருத்துத்தான் மோதுவோமே தவிர இப்படி வன்முறைக்கு செல்லுகின்ற இயக்கம் நாங்கள் அல்ல என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் பொறுப்புள்ளவர். இப்படி ஒரு பெரிய வழக்கோடு அரசியலை சம்பந்தப்படுவது நாகரிகமற்றது என்பதை அவருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பொதுவான கருத்தை வெளியிட்டு உங்க பேரை சொன்னீங்க. இருங்க, அவர் பேச இருங்க, அவர் பேரை சொன்ன பேச அனுமதிச்சேன்ல, நான் பேச அனுமதிச்சேனா இல்லையா? பேசி தரல, உட்காருங்க. நீங்க என்ன மிஸ்டர் இல்ல மான் உறுப்பினர் ஆஸ்டின், நீங்க என்ன இருங்க, நீங்க என்ன எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனா? நீங்க மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின், உங்களை எச்சரிக்கிறேன். நீங்க என்ன எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனா? எல்லாத்துக்கும் எந்திரிக்கிறீங்க. நோ, ஐ கேனாட் அலோவ் திஸ். நோ 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 நோ, ஐ கேனாட் அலோவ். உட்காருங்க. நான் உங்களை அலோவ் பண்ண முடியாது. நீங்க முடியாது. நீங்க உங்க கொறடா இருக்காரு இல்லைங்க, உங்க கொறடா இருக்காரு. அவர் சொல்வதை நான் நயமாக ஏற்றுக்கொள்கிறேன். அவரை பேச வச்சுட்டு முடிஞ்சிச்சு. மான் உறுப்பினர் செந்தில் செல்வன் இல்லை முடிஞ்சிச்சு, அவ்வளோ, அதுக்கு மேலே கிடையாது. உட்காருங்க. போதும் போதும், இது சர்ச்சை இல்லாமல் முடிக்க வேண்டும். இதை பெரிதுபடுத்தாமல் முடிக்க வேண்டும். சர்ச்சை இல்லாமல் முடிக்க வேண்டும். மாண்பு உறுப்பினர் செந்தில் செல்வன், நன்றி. இல்லை அடுத்த உறுப்பினர் அழைச்சார். போதும், அவர் கொடுத்த விளக்கம் அவ்வளோதான். அவர் தன்னை தனக்குரிய விளக்கத்தை அவர் கொடுத்துட்டு அது போதுமானது. அதுக்குள்ளே போகாதீங்க, உட்காருங்க. உட்காரு. அந்த பிரச்சனைக்குள்ளே போகாதீங்க. சொல்லுங்க. வேண்டாம், நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுங்க. நீங்க பேசுங்க. நான் அலோவ் பண்ணலைங்க, தயவு செய்து முடிஞ்சிச்சு. இல்லை இல்லை இல்லை, போதும், இல்லை போதும். மாண்பு செந்தில் செல்வன், நீங்கள் பேசினா அலோவ் பண்ண இல்லை, பேசிட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு பேசுறது இல்லை, உங்கள் பேரை சொன்னார், உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்க. அந்த விளக்கத்தில் மேலே யார் இங்கே பாருங்க, அந்த விளக்கமே போதுமானது என்று நான் கருதுகிறேன். வீண் சர்ச்சைக்குள்ளே போக வேண்டாம். உட்காருங்க, தயவு செய்து உட்காரு. நான் இல்லை மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. போதும், உங்களுக்கு நான் அவர் பேரை சொன்னதுனால உங்களை அனுமதிச்சேன். நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்க, அந்த விளக்கமே போதுமானது. மாண்பு செந்தில் செல்வன், நீங்க பேசுறீங்களா? மானிய கோரிக்கைக்குள்ள பேசினா இனிமே அனுமதி. நாளை கூட சொல்லி விடுகிறேன், இனி வருங்காலங்களில் மானிய கோரிக்கைகளை விதிர்த்து வேறு வேறு செய்திகளுக்கு போவதாக இருந்தால் இன்னும் அனுமதிப்பதாக இல்லை. அந்த முடிவை தான் எடுக்க போகிறேன். மாண்பு உறுப்பினர் செந்தில் செல்வன், நீங்க பேசுறீங்களா இல்லையா? நீங்க பேசினா பேசுங்க. மாண்பு உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள், இந்த பிரச்சனை இதோடு இல்லை, அது அதை ஆமாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நமது சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த ஆணவ கொலை குறித்து ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக அந்த பகுதியிலும் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்கள் பகுதியிலும் புதிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். அவர் பேசுகிற பொழுது பணி நிறைவு பெற்ற நம்முடைய KM பாஷா உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு செய்தியை பகிர்ந்தார்கள். அந்த KM பாஷா என்கிற இந்த ஓய்வு பெற்ற நீதிபதியை இந்த கமிஷனை போட்டதே திராவிட மாடல் ஆட்சி அண்ணன் MK ஸ்டாலின் என்பதை நாமன்றத்துக்கு நான் தெரிவித்துக் கொடுக்கிறேன்.